வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது தி டிராஃப்ட் அப்படின்ற இந்தோனேஷியன் ஹாரர் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஹாரர் மூவி. அதாவது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் போகக்கூடிய ஒரு ட்ரிப். அதாவது ஒரு பழைய வில்லாக்கு அவங்க போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட வில்லா தான் அது. அதை ஒரு கேர்டேக்கர் மட்டும் தனியா கவனிச்சுட்டு இருக்காரு. அந்த வில்லாக்கு போனதுக்கு அப்புறமாட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் கொலை பண்ணப்படுறாரு. சோ அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அண்ட் இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு? வழக்கமா ஒரு ஹாரர் படம் அப்படின்னா ஒரு 5 பேர் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போவாங்க, அவங்களுக்கு ஏதாவது நடக்கும் இப்படின்றது தானே காலங்காலமா எடுத்துட்டு இருக்காங்கன்னு நீங்க யோசிக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன்னா ஒரு ஸ்பாய்லரா போயிடும். அது நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் எதுக்காக அவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்றதுக்கான அந்த காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை ரொம்ப நீட்டா யோசிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா அதுதான் இந்த படத்தோட ஒரு புதுமையான விஷயம். அதே மாதிரி இந்த படத்துல அந்த இனிஷியலா நடக்கக்கூடிய அந்த மர்டர், அதை சுத்தி நடக்கக்கூடிய மர்மங்கள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அந்த வில்லா செட்டப் அப்படின்றதும் ஓரளவுக்கு ஹாண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு அட்டாக் சீன் அப்படின்றதையுமே நீட்டா எடுத்திருந்தாங்க. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம். பட் இந்த படத்தோட ஒரு முக்கியமான பிரச்சனையே இந்த த்ரில் எலிமெண்ட்ஸ் அப்படின்றது இல்லாததுதான். எந்த ஒரு இடத்துலயுமே நமக்கு பயம் அப்படின்றது வரவே இல்லை. இன்ஃபேக்ட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு பரபரப்புமே இல்லவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நார்மலான ஒரு பேஸ்ல தான் போகுது. அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்கிரீன் பிளேல தான் கொண்டு போயிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் கிளைமேக்ஸுமே ஒரு மாதிரி இன்கம்ப்ளீட்டான ஒரு கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. பட் ஓவரால் ஒரு வித்தியாசமான ஒரு ஹாரர் மூவி தான். பட் வழக்கமான ஒரு ஹாரர் மூவில இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இன்ஃபேக்ட் இது சிலருக்கு பிடிக்காம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேஷான படம். என்னோட ரேட்டிங் 2.9 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில கோரியான காட்சிகள் வருமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.